Hello all, welcome back everyone. Happy to connect with you all again and hope all good. And இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாமுக்கான ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஒரு கொஷின் பேங்க்கை ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நாங்கள் அனலைஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காமல் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கொஷின் பேப்பர் வேணுமோ அந்த கொஷின் பேப்பரை கேட்டு நீங்கள் பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஷேர் வித் யூ ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யா, போகலாமா? 2 marks, 4 marks, 6 marks செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 2 marks. எதிரியாய் குருவிகள் எங்கோ போயின, இத்தொடரின் பொருள் யாது? நெக்ஸ்ட், ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இப்பாடலடியில் ஒளிர காய்த்தது எது, பழுத்தது எது? திருச்சாளல் என்பது யாது? மாசில்லாத உயர் தமிழ் பற்றி பாரதிதாசன் கூறும் கருத்துக்கள் யாவை? கவிதை என்பது எது? நெக்ஸ்ட்டு, கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? நெக்ஸ்ட், ஜீவா அவர்களின் நெஞ்சோடு வளர்ந்த கனவு யாது? நெக்ஸ்ட்டு, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக நீங்கள் மாற்றணும். அதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரியான கொஷின்ஸ் கம்பல்சரி உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்கும். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றணும், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆன்சரை கொடுத்துட்டு நீங்கள் கொஷின் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வல்லினமைகளில் இட்டும் நீக்கியும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் இல்லாத தமிழ் கொஷின் பேப்பரை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். காலங்காத்தால் எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போகாது. இதை பேச்சு வழக்கில் இருக்குது, நீங்கள் எழுத்து வழக்காக மாற்றணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, புதிர்களுக்கான விடையை எழுதுக. 2 புதிர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான விடையை நீங்கள் எழுதணும். கண்ணிலும் எழுதலாம், வெண்தாளிலும் எழுதலாம், அது என்ன? நெக்ஸ்ட்டு, அறிவின் பெயரும் அதுதான், அம்புலியின் பெயரும் அதுவே தான். அடுத்து 10th கொஷின், விடைக்கேற்ற வினா எழுதுக. நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஆன்சர் கொடுத்துட்டாங்க, கொஷின் ஃப்ரேம் பண்ணணும். திருக்குறளை ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். ஸோ இதுக்கான கொஷினை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. தமிழர் ஆற்று தண்ணீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர். என்ன பண்ணாங்க? தமிழர் ஆற்று தண்ணீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர். ஓகேவா? ஸோ இதில் வல்லினமைகளை இட்டும் தேவையில்லாத இடத்துலேருந்து நீக்கியும் நீங்கள் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வளருங்காவில் முகில் தொகை ஏறும், இதில் இடம் சுட்டி பொருள் விளக்கணும். நெக்ஸ்ட்டு, குற்றால குறவஞ்சி பற்றி ஒரு சின்ன குறிப்பு வரையணும். நெக்ஸ்ட்டு, புகழுக்குரிய பண்புகளாக நீவிற்கருதுவன யாவை? புகழின் பெருமையை பொதுமறை வழி நின்று கூறுக. நெக்ஸ்ட் கொஷின், வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடுபவன யாவை? நெக்ஸ்ட்டு, மருந்துனா எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? நெக்ஸ்ட்டு, ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யார்குல, இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது? நெக்ஸ்ட்டு, நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் உவமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. சரியா? கம்பேர் பண்ணி நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட், வரை என்னும் சொல் உணர்த்தும் பொருள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, உயிர் முதல் மெய் முதல் எடுத்துக்காட்டோடு நீங்கள் டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, விடைக்கேற்ற வினா. சீசு செல்லப்பா சிறுகதை, புதினம், விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு முதலாக இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் பங்களிப்பு செய்திருக்கிறார். சரியா? ஸோ அவர் இத்தனை ஃபீல்டில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கான கொஷினை ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, வல்லினமை. குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? என் வீட்டிற்கு வருகை தாருங்கள், என் வீட்டிற்கு பக்கத்து வீடு தான் குமரனது வீடு. இதை எந்த இடத்துல வல்லினமை வருமோ அதை நீங்கள் போட்டும், எந்த இடத்துல தேவையில்லையும் அதை நீங்கள் நீக்கியும் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு, தமிழர்கள் புகழ், பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? நெக்ஸ்ட், மதினா நகரம் ஒரு பொன்னகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. உழைப்பாளர்களின் தோள் வலிமையால் விளைந்தன யாவை? உழைப்பாளர்களின் தோள் வலிமையால் விளைந்தன யாவை? நெக்ஸ்ட், ஃப்ரெஸ்கோ என்ற சொல்லின் பொருள் என்ன? இவ்வகை ஓவியங்கள் எங்கெல்லாம் காணப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அடுத்து, தொழு உரம்னா என்ன அப்படின்னு நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு, உயிரீறு மெய்யீறு ரெண்டையும் டிஃபைன் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு, ஏதேனும் ஒன்றுக்கு புணர்ச்சி விதி எழுதணும். பிரித்து ஒன்றா புணர்ச்சி விதி நீங்கள் எழுதணும். தண்டுடை, புவியாட்சி, இது 2ல் ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் புணர்ச்சி விதி எழுதணும். நெக்ஸ்ட்டு, உள்ளுரை உவமம், இறைச்சி, விளக்குக, இது 2ஐயும் டிஃபைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, மெய்ப்பு திருத்த குறியீடுக்கு உரிய பொருளை தருக. மெய்ப்பு திருத்த குறியீடுகளுக்கு உரிய பொருள் தரணும்.
அதை டிஃபைன் பண்ணி நீங்கள் எழுதணும். தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்கள் ஆக்குக. நிலவு வீசுவதால் தெற்கிலிருந்து தென்றல் மகிழ்விக்கும் எனப்படுகிறது மனதை. இதை யூஸ் பண்ணி 2 சென்டென்ஸாக நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் வல்லினமை அதே தான். எந்த இடத்துல வேணுமோ அதை போட்டும் எந்த இடத்துல வேணாமோ அதை எடுத்தும் நீங்கள் எழுதணும். என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே? அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும். இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல தேவையில்லையோ அதை எடுத்துருங்க, எந்த இடத்துல போடணுமோ அதை ஆட் பண்ணி நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு வளருங்காவில் முகில் தொகை ஏறும் பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாரும். இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டு எதை சொல்லுது அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு படைக்கு பாதுகாப்பாக இருப்பதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அகநானூறு எத்தனை பிரிவு கொண்டுள்ளது, அது என்னென்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது எதனால் அப்படின்ட்டு சொல்லணும். நெக்ஸ்ட்டு தட்சிணமேரு அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி அதோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எழுதணும். சரியா? நெக்ஸ்ட்டு சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கனார் கூற்று யாது? ராசமாணிக்கனார் சங்ககால தமிழ் மொழி பற்றி என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை, அவை யாவை? மொழிக்கு இறுதியில் வர எழுத்துக்கள்லாம் என்னென்ன, அது என்னென்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு அதே தான் வல்லினமைகள். அண்ட் அகெயின் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நன்மை தீமைகளை புரிந்து பேசுபவர். தமிழர் ஆற்று தண்ணீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர். இது நம்ம கொஷின் பேப்பர்லேயே செகண்ட் டைம் வந்துருச்சு. ஸோ ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருத்த குறியீடுகளை வகைகளை கூறுக. அண்ட் 43 கலவை தொடராக மாற்றணும். 3 நாட்கள் கல்லூரிக்கு விடுமுறை. மாணவர்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு சென்றனர். சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர். நெக்ஸ்ட்டு இனம் மொழி குறித்து ரசூல் கம்சதோவ் பார்வையை குறிப்பிடுக. அவரோட வியூவிலேருந்து இனம்னா என்ன, மொழினா என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் என்னென்ன, இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள், என்ன சொல்லுகிறவர்கள் யார், எண்ணுபவர்கள் யார்? சரியா? இந்த 3 கொஷினையும் நீங்கள் தனித்தனியாக எழுதணும். செந்தூக்கு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கணும். தமிழ்நாட்டின் மாநில மரம் என்னன்னு எழுதி அதை பற்றின ஒரு சிறு குறிப்பை எழுதணும். சரியா? நாட்டுப்புறங்களிலும் பட்டினத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார்? நெக்ஸ்ட்டு இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் என்னென்ன அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு வல்லினமை. தாமரை தடாகத்தில் மீன்கள் துள்ளி பாய்ந்தது. ஆண்களைப் போலவே பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும். நெக்ஸ்ட்டு இந்த கொஷினும் ரிப்பீட் ஆகிருக்குப்பா, நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக படிக்கணும் வல்லினமைகள் இடும்போது மட்டும். சரியா? நெக்ஸ்ட்டு கலை சொல்லாக்கம், இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு 4 மார்க்ஸ் போகலாம். சலசவாவியில் செங்கையல் பாயும். இடம் சுட்டி பொருள் விளக்கும். இடம் சுட்டி பொருள் விளக்குக. அணி திணை நயம் பாராட்டுதல் இது எல்லாமே 4 மார்க்கில் வரும். இது இல்லாத கொஷின் பேப்பரை நீங்கள் பார்க்கவே முடியாது. சரியா? அதே மாதிரி திருக்குறள் மனப்பாட பகுதி எல்லாமே நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பெல்லிங் முதற்கொண்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? செகண்ட் பாருங்கள். விரும்பியதை அடைவது எப்படி? குறள் வழி விளக்குக. குறள் வழி விளக்குக அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு குறளை எக்ஸாம்பிளாக கொடுத்து கேட்டிருக்க கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சேரநாடு செல்வம் வளம் மிக்கது கூற்றிற்குரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த சென்டென்ஸை ப்ரீஃபாக எழுதணும். ஓகேவா? 4 மார்க்குக்கு எவ்வளோ எழுதணுமோ அவ்வளோ எழுதணும். நெக்ஸ்ட் வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? எழுதுக. சரியா? சமணப்பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. அனந்தரங்கரின் நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள் என்னென்னு எழுதணும். ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் குறித்து நீவிர் அறிவினையாவை. சொல் பின்வரு நிலை அணி. அணி திணை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்றா உங்களுக்கு அணியை விளக்குங்க அப்படின்னா அந்த அணியோட பேரை கொடுத்து கேட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு குறளை கொடுத்து இதில் என்ன அணி பயின்று வந்திருக்கு, இந்த அணி அந்த அந்த அணி உணர்த்துகிற பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். சரியா? அதுக்கு ஃபஸ்ட்டு எந்த குறளில் என்ன அணி இருக்குங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஸோ மறக்காமல்
பார்த்து வச்சுக்கோங்க. புக்கில் இருந்து தான்ப்பா கேட்பாங்க குறள் எல்லாமே. புக்கில் இருந்து அவுட் ஆஃப் சிலபஸில் கேட்க மாட்டாங்க. ஸோ புக்கில் இருக்க எல்லா குறள்லையுமே உங்களுக்கு என்னென்ன அணி வந்து பின்பற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. அவங்களே இங்கே சொல்லியிருக்காங்க சொல் பொருள் பின்வரும் நிலையில. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க. ஒன்றா அணியோட பேர் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா குறளை கொடுத்து என்ன அணின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு விளக்கம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நயம் பாராட்டுக. ஒரு செய்யுள் கொடுத்துருவாங்க, ஆசிரியர் பேர் கொடுத்துருவாங்க, நீங்கள் நயம் பாராட்டணும். ஓகேவா? எதுகை மோனை இயைபு முரண் இதெல்லாமே எழுதி இந்த பாடலுக்கான பொருளும் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 10th கொஷின், உயர் தமிழை உயிரென்று போற்றும் என்கண் இடம் சுட்டி பொருள் விளக்குக. நெக்ஸ்ட்டு நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். அழகீட்டு வாய்ப்பாடு. இந்த குறளுக்கு நீங்கள் அழகீட்டு வாய்ப்பாடு எழுதணும். வாய்க்காலின் சிறப்புகளாக மனோன்மணியம் குறிப்பிடுவன யாவை? நெக்ஸ்ட்டு அனந்தரங்கரின் வருணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக 5 வேளாண்மை மந்திரங்கள் யாவை? ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக. நெக்ஸ்ட்டு கொற்கை வஞ்சி தொண்டி இது எல்லாத்தையுமே நீங்கள் வளாகம் பற்றி நீவிர் அறிவன, அதாவது கொற்கை வஞ்சி தொண்டி இது 3ஐயும் பற்றி நீங்கள் தனித்தனியாக டிஃபைன் பண்ணி எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பின்வரும் நிலையணி. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். இந்த குறள் போல என்ன அணி பயின்று வந்திருக்கு அதை நீங்கள் டிஃபைன் பண்ணி எழுதணும். ஓகேவா? இது வந்து அணி கொடுத்து குறள் கேட்பாங்க, இல்லைனா குறள் கொடுத்து அணி கண்டுபிடிக்கணும். எய்தர் ஆர் சாய்ஸில் வரும். எய்தர் ஆர் சாய்ஸ்னால் ஒன்றில் வந்து அணி கொடுத்துருப்பாங்க, இன்னொன்றில் வந்து குறள் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. வளருங்காவில் முகில் தொகை ஏறும் இடம் சுட்டி பொருள் விளக்குக. குற்றால குறவஞ்சி குறிப்பு இது 2 மார்க்லேயும் கேட்பாங்க, 4 மார்க்லேயும் கேட்பாங்க. புகழுக்குரிய பண்புகளாக நீவீர் அருவணையாவை. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். வாழினும் வலிமை பெற்ற மொழியின் சிறப்பினை எழுதுக. மலை குடியிருப்புகள் குறித்து நீவீர் அறிவன. ஜீவா தம் பசுமையான எண்ணங்களை எவ்வாறு பதிவு செய்கிறார்? நயம் பாராட்டுகள். இது அயல் நாட்டில் வசிக்கும் நீங்கள் அப்படின்ற செய்யுளுக்கு நீங்கள் நயம் பாராட்டி எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸு விடுபட்ட சொல்ல போட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்லேஷன் பற்றி கேட்பாங்க. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. The folk songs of Tamil Nadu have in them a remarkable charm just as we find in the folk songs of any other country. But what is special in these Tamil songs is they not only possess a native charm and the aroma of the soil but have preserved in them a certain literary and artistic quality. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடோட கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்னது தமிழை பற்றின ஃபோக் சாங்ஸ் பற்றி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இது உங்கள் புக்கிலே இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி பேராகிராஃபும் கொடுப்பாங்க, தனித்தனி சென்டென்ஸாகவும் கொடுப்பாங்க. உங்களோட ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் இந்த மாதிரியான டிரான்ஸ்லேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். மறக்காமல் படிச்சுட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு புகழுக்குரிய பண்புகளாக நேவிரர். இந்த கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இது நம்மளோட கொஷின் பேங்க்லேயே 3 டைம்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. உயர்தமிழை உயர்வென்று போற்றும் எண்கள் இடம் சுட்டி பொருளுக்கு மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கும். அடுத்து நேரடி மொழி என்பதை நம் பாடவழி நின்று விளக்குக. நெக்ஸ்ட்டு நயம் பாராட்டுதல் தான். அடுத்து எழுத்து வடிவ குறியீடுகளை வகைப்படுத்துக. நெக்ஸ்ட்டு புதிர் கேட்பாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, எலியும் நுழையும் எழிலரசி கையும் நுழையும் அடிக்கவும் செய்யலாம் கோடைக்கு கூழாகவும் குடிக்கலாம் கண்ணிலும் எழுதலாம் என் தாளிலும் எழுதலாம் அறிவின் பெயரும் அதுதான் அம்புலியின் பெயரும் அதுவே தான். இது எல்லாமே எதை வந்து குறிக்குது அப்படிங்கிறத நீங்கள் மேலே இருக்க ஆப்ஷன்ஸில் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்து நான் டிரான்ஸ்லேஷன் சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி. ஸோ அங்கே வந்து பேராகிராஃபாக கொடுத்துருந்தாங்க, இங்கே செப்பரேட் சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சலச வாழ்வியல். இதுவும் நான் இம்பார்ட்டண்டான கொஷின் தான். இதுவுமே மேலே பார்த்துருப்போம், ரிப்பீட்டடான கொஷின் பார்த்துக்கோங்க. இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய் என கூறுவதன் நயத்தின் விளக்குக. நயம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி. இதுவும் கண்டிப்பாக இயற்கை வேளாண்மையில் வரும். வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். மரபு வழி கல்வி முறைகளில் எவையேனும் 2 விளக்குக. நெக்ஸ்ட்டு அனந்தரங்கரின் இறுதிக்கால நாட்குறிப்பில் இடம்பெற்றுள்ள செய்திகளை விவரிக்கவும். நெக்ஸ்ட்டு கற்றலை கோவில்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுன்னு விளக்க. நெக்ஸ்ட்டு வேற்றுமை அணி இல்லைனா உருவகணி. நெக்ஸ்ட்டு மெய்ப்பு திருத்துனர் பணி வேண்டி நாளிதழ் முதன்மை ஆசிரியருக்கு கீழ்காணும் விவரங்களுடன் தன் விவர குறிப்பு ஒன்று எழுதுக. பேரு, வயசு, பாலினம், பிறந்தநாள், முகவரி, அலைபேசி எண், கல்வி தகுதி, அறிந்த மொழிகள் இது எல்லாமே சேர்த்து ஒரு குறிப்பு நீங்கள் விவர குறிப்பை நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு அன்னை அப்படி இல்லை அப்படின்னா சுற்றுச்சூழல் பற்றி ஏதேனும் ஒரு தலைப்பில் நீங்கள் 8 வரிக்கு குறையாமல் கவிதை எழுதணும். நெக்ஸ்ட்டு
அதே தான் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி எளியும் நுழையும் இங்கே மேலே பார்த்ததே தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸு, அடுத்து ட்ரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 8 மார்க்ஸ் கொஷின்ஸ். 8 மார்க் கொஷின்ஸில் வந்து ஒரு 4-5 கொஷின் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யானை டாக்டர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் யானை டாக்டர். நெக்ஸ்ட்டு வந்து இது இளையராஜா அண்ட் ஏஆர் ரஹ்மான் வருவாங்க இல்லையா, அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நெக்ஸ்ட்டு நர்த்தகை நடராஜன் பற்றி எழுதணும். நெக்ஸ்ட்டு வாடிவாசல். ஓகேவா? அடுத்தது தமிழ் மொழியை பற்றி ஒரு கொஷின் ஒன்று வரும். இதிலே இருக்கும், நம்ம பார்க்கலாம். நான் வரப்போ உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என உமரபுலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. நெக்ஸ்ட்டு அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. நெக்ஸ்ட்டு மேடையில் வாழ்ந்த மனிதர் என்னும் தொடர் ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இயைந்தே இருந்தன இக்கூற்றின் மெய்ப்பிக்கும். பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீவிரறிவன. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் தான். அடுத்து நர்த்தகி நடராஜன், நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கொஷின் தான் இம்பார்ட்டண்டான கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நர்த்தகை நடராஜனின் நேர்காணல் வழி நீங்கள் அறிந்தனவற்றை தொகுத்து எழுதுக. நெக்ஸ்ட்டு திருமலை முருகன் பல்லு, இதுவுமே இம்பார்ட்டண்டான கொஷின் தான். கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்கும். அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. நெக்ஸ்ட்டு நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்வீர்கள் என்பதை விவரிக்கவும். அல்லது இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இயைந்தே இருந்தன இக்கூற்றின் மெய்ப்பு. இந்த கொஷினும் ரிப்பீட் ஆகிருக்கு. மேலே இருக்க அந்த மொழி வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழி இருக்குல்ல, அந்த கொஷினுமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அதில் பாருங்கள், யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவிர அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. நெக்ஸ்ட்டு பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவன யாவை. நெக்ஸ்ட்டு 7 தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறியன யாவை. அண்ட் அதோட சப்டிவிஷனாக இறைவனின் பெருமையை தெரிவிக்கும் திருச்சாளல் மூலம் மாணிக்க வாசகரின் மொழி விளையாட்டினை விவரிக்கும். நெக்ஸ்ட்டு 8th கொஷின் சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. அதோட சப்டிவிஷனில் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை வரைக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் வாடிவாசல். இந்த 9th கொஷின் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், ரிப்பீட்டடான கொஷின். வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. நெக்ஸ்ட்டு சிம்போனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நும் பாடப்பகுதி கொண்டு தொகுத்தெழுதுக. சிம்போனி தமிழர் யார்? இளையராஜா. ஆஸ்கார் தமிழர் யார்? ஏஆர் ரஹ்மான். ஸோ இவங்க 2 பேர்த்த பற்றியும் நீங்கள் ஒரு 8 மார்க் கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். நெக்ஸ்ட் 10th கொஷின் சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை உருவாக்குக. நெக்ஸ்ட் சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை, இதுவுமே ரிப்பீட்டடான கொஷின், என்னும் தலைப்பில் ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. நெக்ஸ்ட் காலமறிதல் என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. நடராசன் தனிமொழிகளிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்களை எழுதுக. நெக்ஸ்ட் 12th கொஷின் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்கவும். நெக்ஸ்ட்டு தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரீக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் அனந்தரங்கர் என்பதை கூறுக. இது எல்லாமே இம்பார்ட்டண்டான ரிப்பீட்டடான கொஷின்ஸ், கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் செய்யுள் பகுதி மனப்பாட பகுதி எழுதுறீங்க இல்லையா, அப்போது செய்யுள் பகுதி எழுதும் போது இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த செய்யுளோட தலைப்பு ஃபஸ்ட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு அந்த செய்யுளை அடி பெறலாமல் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாமல் ஒற்றெழுத்து எங்கெங்கே வருமோ எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த செய்யுளோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறத கீழே எழுதுங்க. சரியா? பாவகை தெரிஞ்சதுன்னா எழுதுங்க, தெரிலனா வேண்டாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு செய்யுள் எழுதுறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு திருக்குறள் ஒன்றா ஸ்டார்டிங்லேருந்து கேட்பாங்க, அப்படி இல்லைனா முடிகிற சொல் வச்சு கேட்பாங்க. ஸோ 2யுமே பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்.